வணக்கம் மக்களே, இது உங்கள் ராகவன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கின்ற டாபிக் என்னன்னா, நம்மளோட அண்டை நாடான வங்கதேசத்தில் நடந்துகிட்டு இருக்க சில தொடர் வன்முறைகளும் அதற்குண்டான காரணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி அந்நாட்டிற்கான பொது தேர்தல் அறிவிச்சிருக்க இந்த சூழலில் இந்த மாதிரி தொடர் வன்முறைகள் நடந்துட்டு இருக்குது. உலகளாவே பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, டிசம்பர் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம், அதாவது போன வருஷம் அந்நாட்டுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்த ஷெரீப் ஓஸ்மான் ஹாதி என்று அழைக்கப்படக்கூடிய நபர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. யார் இந்த ஷெரீப் ஓஸ்மான் ஹாதி, இவர் எந்த அமைப்பை சார்ந்தவர் அப்படிங்கிற குற்ற பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பங்களாதேசத்தை பற்றி நம்ம பேக் ஸ்டோரிஸ் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதாவது கடந்த 2024ஆம் வருடத்திலிருந்தே அங்கே சில தொடர் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் அப்படின்னா ஜூலை மாதம் 2024 ஜூலை மாதம் அங்கே ஜூலை ரெவல்யூஷன் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய மாணவர் எழுச்சி போராட்டம் ஒன்று அரங்கேறியது. அந்த போராட்டம் நாளடைவில் மக்கள் போராட்டமாக வலுப்பெற்று அந்நாட்டினுடைய கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட கவிழ்க்கப்படக்கூடிய சூழலுக்கு உருவாக்கினுச்சு. அதன் காரணமாக அந்நாட்டினுடைய அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டது. அவர்கள் ராஜினாமா செய்யப்பட்டார்கள், இந்தியாவில் தஞ்சமடைந்தார்கள். இதுதான் ஒரு பேக் ஸ்டோரி. எதற்காக இந்த பிரச்சனை நடந்துச்சு, எதற்கு இந்த மாணவர் எழுச்சி போராட்டங்கள் உருவானுச்சு அப்படின்னா, அதனுடைய முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுதுன்னா, அந்நாட்டில் அந்த பிரதமர் கொண்டு வந்த சில சட்டத்திட்டங்கள், அதற்கு எதிரான மக்களுடைய நிலைப்பாடுகள் தான் அதனுடைய முக்கிய காரணங்கள். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அரசு வேலைவாய்ப்பில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வாரிசுக்கு இன்றைய காலகட்டத்திலையும் 30% அளவிலான ஒதுக்கீடு ஒதுக்குனாங்க. கோட்டா சிஸ்டம் என்று சொல்கிறாங்க. இந்த கோட்டா சிஸ்டத்தை தான் பெரும்பாலான மாணவர்கள் எதிர்த்தாங்க. என்ன மாதிரினா, அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா, அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. நாளை பின்ன வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, வேலைவாய்ப்பின்மையாக மாறிவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டுமோங்கிற பயத்தினால தான் இந்த போராட்டம் மிக முக்கிய காரணமாக வெகுண்டெழுந்தது. அது மட்டும் காரணம் கிடையாது, தொடர் விலைவாசி உயர்வு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டாட்சி தத்துவமே இல்லாத மாதிரி ஒரு நிலைப்பாடு அங்கே உருவானுச்சு. தேர்தல் மேலே மக்களுக்கு மிக அவநம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க. அதுக்கடுத்து எதிர்கட்சியை ஒடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானுச்சு. இந்த மாதிரி தொடர் காரணங்களை முன் வச்சு அந்த மாணவர் போராட்டம் அரங்கேறியது. அதன் விளைவாக ஆட்சியே கவிழ்க்கப்பட்ட பின் அந்நாட்டிற்கு இடைக்கால அரசு நிர்ணயிக்கப்பட்டாங்க. நோபல் பரிசு பெற்ற பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அங்கே நிர்ணயிக்கப்பட்டது. அவருடைய தலைமையில் தான் கிட்டத்தட்ட 2024 இன்றைய காலகட்டம் வரைக்கும் அவருடைய நிர்வாகம் தான் அங்கே பங்களாதேஷில் போயிட்டுருக்கு. அவர் தலைமையேற்ற பின்பிலிருந்தே தொடர் வன்முறைகள் சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த மாணவர் எழுச்சி போராட்டத்தில் மிக உத்வேகத்தோடு கலந்து கொண்ட ஷெரீப் ஓஸ்மான் ஹாதி என்ற நபரை தான் இன்றைக்கி அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த கொலைக்கு பின்னணியில் இந்தியா இருக்கிறதாக அந்த சில மாணவர் அமைப்பில் இருந்து உருவான சில புதிய கட்சிகள், குறிப்பாக சொல்லப்போனால் என்சிபி என்று சொல்லக்கூடிய குடிமக்கள் கட்சியின் தலைவர்களும் மற்ற பொதுமக்களும் ஆதாரமற்ற முறையில் இந்தியா மேலே அந்த குற்றத்தை சாட்டுறாங்க. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் அங்கே போயிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் அங்கே முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, பங்களாதேஷில் இந்திய தூதரகங்களுக்கு முன்னாடியும் செய்தி தொடர்பாளர்கள் ஆஃபீஸ்கள் முன்னாடியும் சில பப்ளிக் காமன் ஆஃபீஸஸ் முன்னாடியும் வன்முறைகளும் போராட்டங்களும் இந்தியாவுக்கு எதிராக எதிர்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஷெரீப் ஓஸ்மான் ஹாதி குறிப்பாக சொல்லணும்னா அவங்க ஒரு இந்திய எதிர்ப்பாளர், அதுவும் இல்லாமல் தீவிர மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய தீவிர மத அரசியல்வாதி என்று எல்லாராலும் அறியப்படக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் கொல்லப்பட்டு இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதுனால இந்தியா அதனுடைய பின்னடைவில் இருக்குங்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் இப்போ அங்கே போயிட்டே இருக்கு. அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் 18 நான் சொன்ன மாதிரி சிறுபான்மையினர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சாதாரண போராட்டங்களாக மட்டும் இல்லாமல் வன்முறை போராட்டங்களாக மாறி அந்த நாட்டில் சிறுபான்மையினர்னு யாருன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிந்துக்கள் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், இவங்க தான் சிறுபான்மையினர் இருக்காங்க. அங்கே மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்துக்கள் அங்கே தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. டிசம்பர் 18 அன்றைய நாளிலே தீபு சந்திர தாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இந்து நபரை கொலை பண்ணி கிட்டத்தட்ட அவங்க உடலை தீயிலிட்டு எரித்து மரத்தில் தலைகீழ தொங்க விட்டு தீயிலிட்டு எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவங்கள்லாம் நடந்தேறியது. இந்த கொடூர சம்பவம் இந்தியாவை ரீச் அடையும் போது ஆப்வியஸ்லி இங்கே உள்ள சில இந்து அமைப்பினர் பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியாவில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்துக்கு முன்னபடி சில போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டம் இங்கே அறிவித்த உடனே பங்களாதேஷ் கவர்மெண்ட், அங்கே உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம்
இந்தியாவை நோக்கி ஒரு சில கண்டன அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்க. இந்த மாதிரி தூதரகத்துக்கு முன்னாடி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது வந்துட்டு தூதரகத்தில் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க பங்களாதேஷ் தூதர அதிகாரிகளுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் தொடர் அச்சுறுத்தலாக இருக்கிற மாதிரி அவங்க சில கண்டனங்களை இங்கே இந்தியா தரப்பில் தெரிவித்தாங்க, இந்தியாவுக்கு தெரிவித்தாங்க. இந்தியா தரப்புலையும் அதற்கு தகுந்த பதில் கண்டனங்களை கொடுத்தாங்க. லைக் இந்த மாதிரி பெரிய போராட்டங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை அப்படிங்கிற காரணங்களையும் தெரிவிச்சுட்டு அங்குள்ள சிறுபான்மையினர் இந்த மாதிரி பாதிக்கப்படுவதை எதிர்த்து இந்தியாவும் தொடர் கண்டனங்களை அவங்க தெரிவித்தாங்க. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையான கொள்கை, வெளியுறவு கொள்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சில முரண்பாடுகள்லாம் ஏற்பட்டு இருக்கு. இப்போதைக்கு விசா வெளியிடாமல் ரெண்டு பக்கமே விசா சேவையை வந்துட்டு ரத்து செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொலையோடு மட்டும் இல்லாமல் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பட்ட இந்து மக்களை வந்துட்டு தொடர்ச்சியாக பாதிச்சுட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் டிசம்பர் 22 அதே என்சிபி கட்சியை சார்ந்த தொழிலாளர் அமைப்பாளர் ஒருவரை வந்துட்டு சுட்டாங்க. அது மேலும் பதட்டத்தை தூண்டியதுன்னு தான் சொல்லப்படும். அதற்கப்புறம் பார்க்க போனீங்க அப்படின்னா ஹம்ரித் மாண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹிந்து நபரையும் வந்துட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கி கொண்டாங்க. அதற்கு வந்துட்டு மதப்போக்கான காரணம் இல்லை, அவர் பண மோசடியில் ஈடுபட்டாங்க, அதனால தான் அவங்க கொல்லப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்துட்டு காரணம் சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 அந்நாட்டில் அகெயின் ஒரு ஹிந்து சிறுபான்மையினரை வந்துட்டு அவர் வந்துட்டு யூஸ்வலாக சொல்லப்போனால் அவங்க வந்துட்டு ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கிறாங்க. வேலையை விட்டுட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது இதே மாதிரி அடையாளம் தெரியாத நபர்கள் பலரால் தாக்கப்பட்டு தீ வச்சு கொளுத்தி அவங்களையும் கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் நடந்தேறி கொண்டே இருக்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு இந்தியா தான். இதனுடைய பின்னாடி இந்தியாவுடைய சப்போர்ட்டுலாம் இந்த ஷேக் ஹசீனா ஆட்சி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர் பிரச்சனைகளை அவங்க நம்ம இந்தியாவை நோக்கி முன் வச்சுட்டு இருக்காங்க. யார் இந்த ஷேக் ஹசீனா அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னபோது அவங்க தான் அந்த ஜூலை ரெவல்யூஷன் போராட்டத்தில் இருக்கும்போது ஆட்சி கட்டலில் இருந்தாங்க. அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா ஜனவரி மாதம் 2024 தான் அவங்க ரீசெண்டாக ஆட்சியில் உட்கார வைக்கப்பட்டாங்க. அவங்க ஆட்சி ஆரம்பித்த ஒரு 6 மாதத்திலே இந்த மாதிரி ஜூலை ரெவல்யூஷனுங்கிற மிகப்பெரிய போராட்டம் வந்துட்டு அங்கே உருமாறியது. நாட்டையே குலுக்கிற அளவுக்கு அந்த போராட்டங்கள் அதனுடைய தொடர்ச்சியும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்களும் வந்துட்டு முதல் தடவை ஆட்சி கட்டலில் அமர்ந்த நபரும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2009 2024 வரை தொடர்ச்சியாக அந்த நாட்டை ஆண்டவருங்க. 1996 2001 வரை ஒரு 5 வருஷம் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது மோர் தென் 20 இயர்ஸ் அந்த நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஆளுங்கட்சி இப்போதைக்கு இல்லை, இடைக்கால அரசு அங்கே நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இடைக்கால அரசு வந்ததுலேருந்து இந்த தொடர் சிறுபான்மையினருக்கான போராட்டங்கள் வெகுண்டு இருந்தது. இப்போதைக்கு இந்த தேர்தல் அறிவித்த உடனே ஷெரீப் ஓஸ்மான் ஆதியை கொண்டதுக்கப்புறம் தொடர் வன்முறைகள் மேலும் பெருகிட்டு இருக்கு. அதே சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. இரு நாட்டுகளுக்கு இடையிலான நட்புறவு பாதிக்கப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இடைக்கால அரசு வந்ததுலேருந்து 3000க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 71 சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதாவது சொல்ல போனால் அப்படின்னா பங்களாதேஷில் வந்துட்டு 17.5 கோடி மக்கள் மொத்தமாக இருக்கிறாங்க. அதில் ஒரு 8% மக்கள் சிறுபான்மை மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த 8% மக்களும் தினசரி லைஃப்பில் பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுவோம்.